இணையத்தில் வைரலாகும் சீமானின் வாட்ஸ்அப் பதிவு. இந்த தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். தேர்தல் முடிந்து யார் நமக்கான முதல்வர் அப்படிங்கிறதே இன்னும் கன்ஃபார்ம் பண்ண முடியாத அளவுக்கு பெரும்பான்மை காட்டுக்க இவருக்கு பெரும்பான்மை இல்லை அப்படின்னு ஒரு இழுத்தடிப்பு மிகப்பெரிய அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சி மே 18க்கான நிகழ்வுகளை முன்னெடுக்க என்னென்ன செய்யலாம், இதற்கு மக்களுக்கு என்ன மாதிரியான அந்த இடங்களில் செய்யக்கூடிய வசதிகள் இன்னும் கூடுதல் சிறப்பாக செய்யலாங்கிற அந்த வேலையை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இது உண்மையிலே மிக முக்கியமான ஒரு விடயம். அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி வீழ்ச்சி அடைந்து விட்டது, இந்த தோல்வியின் மூலம் நாம் தமிழர் கட்சி எழவே முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையில் நமக்குள்ளவும் ஏன் 8% 4 குறைந்தது அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும் கூட, ஆனால் அதனை தாண்டி ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை அடுத்த தேர்தலில் நடக்க போகுதுங்கிறதுக்கு விஜய் அவர்களே நமக்கான ஒரு கிரீன் சிக்னல் காட்டியிருக்காரு. அதுதான் காங்கிரசுடன் கூட்டணி. அண்ணன் சீமான் அவர்கள் மே 18 அப்ப என்னென்ன விளக்கங்கள் கொடுக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாருங்க. வாய் முழுக்க தம்பி தம்பி என்று அழைத்தவரை நிச்சயம் இது மேலும் அழைப்பாரா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி. அவர் மனசுக்குள் எவ்வளவு நெருடல்கள் வரும் அப்படிங்கிறது நமக்கு இந்த நிகழ்வில் தெரிய வரும். இந்த நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் அவருடைய வாட்ஸ்அப் பதிவு ஒன்று பல செய்தி ஊடகங்கள் எடுத்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தோல்வியை கண்டு துவண்டு போய் என் இனத்தின் நலனுக்காக நான் நிற்கவில்லை என்றால் பிறகு என் பிறப்புக்கு என்ன பயன் என அண்ணன் சீமான் அவர்கள் மிகுந்த ஒரு தைரியத்தோடு தான் இதை பதிவு செய்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லணும். இதன் மூலம் பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களுடைய எண்கள் வைத்திருப்பவங்க மட்டும் இல்லை, இப்போ நம்ம இந்த செய்தியை கடத்துவது மூலமா யாரெல்லாம் துவண்டிருக்காங்களோ இல்லை யோசித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு புத்துணர்வு தரும் விதமாக அண்ணனுடைய இந்த எழுச்சி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்தையும் ஓரம் கட்டிவிட்டு மக்களுக்கான பிரச்சனையில் நம்ம தொடர்ந்து களம் காணுவோம். இப்பொழுது மே 18 நிகழ்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடக்கிறது. அதற்கு நம்மால் முடிந்தது என்ன செய்வோம் அப்படிங்கிறத யோசித்து களத்தில் இறங்கி பணிபுரியுங்கள். அதுதான் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியமும் நமக்கு சொல்லிக் கொள்வது.